இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் இலங்கையினுடைய பங்குச்சந்தை தொடர்பாக பார்க்க போகிறோம். மூன்றாவதாக பங்குச்சந்தையிலே முதலீடு செய்வதன் ஊடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் எங்களுடைய முதலீடுகளை பரவலாக்கம் செய்து முதலீடு செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய முதலீடுகளை பரவலாக்கம் செய்வது என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது உண்மையிலே பங்கு சந்தையிலே உள்ள கம்பெனிகள் பல்வேறுபட்ட கம்பெனிகளாக காணப்படும். உணவு உற்பத்தியிலே ஈடுபடுகின்ற சில கம்பெனிகள் காணப்படும். நிதி சேவையை வழங்குகின்ற வங்கி சேவையை வழங்குகின்ற சில கம்பெனிகள் காணப்படும். உற்பத்தியிலே ஈடுபடுகின்ற சில கம்பெனிகள் காணப்படும். தொழில்நுட்பம் தொடர்பான சேவையை வழங்குகின்ற கம்பெனிகள் காணப்படும். இவ்வாறு பல்வேறு சேவைகளையும் வழங்குகின்ற கம்பெனிகளாக பங்கு சந்தையிலே பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகள் காணப்படும். இந்த கம்பெனிகளில் நாங்கள் தெரிவு செய்து பல்வேறு செக்டர்ஸை சேர்ந்த நிதி சேவையை வழங்குகின்ற, உற்பத்தியில் ஈடுபடுகின்ற, தொலைத்தொடர்பு சேவையை வழங்குகின்ற, கப்பல் போக்குவரத்து சேவையை வழங்குகின்ற என பல்வேறு விதமான கம்பெனிகளிலும் நாங்கள் முதலீடு செய்யக்கூடியதாக இருக்கும். குறித்த அந்த கம்பெனிகள் லாபம் ஈட்டுகின்ற போது அந்த கம்பெனிகளில் இருந்து நாங்கள் பங்கு லாபத்தை பெறக்கூடிய நபர்களாகவும், குறித்த கம்பெனிகளினுடைய பங்குகள் உச்ச விலையை அடைகின்ற போது அதிலிருந்து நாங்கள் மூலதன லாபத்தை பெறக்கூடிய நபர்களாகவும் காணப்படுவோம். பங்குச்சந்தை முதலீடு தொடர்பாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய 4வது நன்மை, பங்குச்சந்தையிலே நீங்கள் உழைக்கின்ற வருமானங்கள், பெறுகின்ற மூலதன லாபங்களுக்கு வரி விதிப்பு கிடையாது. சாதாரணமாக நீங்கள் ஒரு வணிக கர்மத்திலே ஈடுபட்டு குறித்த வணிகத்திலிருந்து லாபம் ஈட்டினால் அதற்கு நீங்கள் வருமான வரியை வந்து செலுத்த வேண்டும். ஆனால் பங்குச்சந்தையிலே நீங்கள் பெறுகின்ற மூலதன லாபம் அல்லது பங்கு சந்தையிலே பெறுகின்ற பங்கு லாபத்திற்கு நேரடியாக நீங்கள் வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது உண்மையிலே பங்கு சந்தையிலே முதலீடு செய்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகின்றது. பங்குச்சந்தை முதலீட்டிலே கிடைக்கின்ற அடுத்த மிக முக்கியமான ஒரு நன்மை லிக்விடிட்டி, அதாவது திரவத்தன்மை கொண்ட முதலீட்டு உபாயமாக இந்த பங்குச்சந்தை முதலீடு காணப்படுகின்றது. திரவத்தன்மை என நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பணம் தேவையாக உள்ளதோ அந்த நேரத்தில் சந்தையிலே இருக்கின்ற சந்தை பெறுமதிக்கு குறித்த பங்கை நாங்கள் விற்றுவிட்டு அந்த பங்கிற்கான பணப்பெறுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.